ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸை மாடிஃபை பண்ணும் போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு 100 கேரக்டர் நான் கொடுத்துருப்பேன். இப்போ நான் அதுவும் 150 மாற்ற போகிறேன். நான் இது எப்படி மாற்றுறேன்னு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஃபுல் நேம் இருக்குல்ல, ஃபுல் நேமில் பார்த்தீங்கன்னா 100 கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை மாடிஃபை பண்ண போகிறேன். எப்படின்னா ஆட் வரைக்கும் எடுத்துடுறேன். இப்போ நான் என்ன டைப் பண்ண போகிறேன்னா மாடிஃபை. ஓகேவா? இப்போ காலம் ஓகேவா? காலம் நேம் என்ன? ஃபுல் நேம். ஃபுல் நேம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், வேரியபிள்ல கேரக்டர் 100 தான் இருக்கு. இப்போ நான் அதை 150 மாத்துறேன். நீங்க வேற ஏதாச்சும் மாத்தனா கூட மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாத்திட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா அந்த காலம் மாடிஃபை ஆகிடும். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபுல் நேமை டச் பண்ணேன்னா எனக்கு 115 மாறி இருக்கும் இங்கே. ஸோ இதுதான் மாடிஃபை. ஸோ மாடிஃபைனா மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறது தான் நம்ம மாடிஃபைன்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஞ்ச். சேஞ்ச் என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு காலமோட பேரை மாற்ற போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சேஞ்ச் கொடுக்குறோம். சேஞ்ச் காலம். இப்போ நம்ம ஃபுல் நேம் இருக்கிற நேம்னு மாற்றலாம். நேம்னு மாற்றிட்டு வேரி கேரு அதோட மாடிஃபை என்ன 150 கொடுத்துருக்கோம். அதை கொடுத்துட்டு இப்போ செமிகோலன் வச்சுட்டு ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா